ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரீன் சிக்கன் லெக்ஸ். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கிரீன் சிக்கன் லெக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் லெக்ஸ் 4, புதினா 1 கைப்பிடி, முட்டை 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி 10, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கோம். இந்த மிக்ஸி ஜாரில் எல்லா மசாலாவையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கு 1 பொடி கொத்தமல்லி தழை, இது கூடவே 1 பிடி புதினா. காரத்துக்கு இதில் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, மிளகு 1 டீஸ்பூன். காரத்துக்கு மிளகு பச்சை மிளகாய் தான் இந்த ரெசிபிக்கே நமக்கு வந்து காரத்துக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வரணும். நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருந்த மசாலா எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம மேரினேஷன் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். இந்த மிக்சிங் பவுலில் க்ளீன் பண்ணி ரெடியாக இருக்க சிக்கன் லெக்ஸ் ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு எக்கு, நம்ம ஏற்கனவே பெப்பர் சேர்த்து அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெப்பர் மேலே ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு உப்பு. இதில் இந்த கிரீன் பேஸ்டையும் ஆட் பண்ணுறோம். நம்ம கிட்ட இருக்க அரிசி மாவு 2 டீஸ்பூன், சோள மாவு 4 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நம்ம சிக்கனில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா நமக்கு மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா ஊற வைக்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மேரினேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மசாலா உள்ளே இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணும்போது நம்ம எண்ணெய் ஒரு சைடில் நம்ம காய வச்சுருந்தோம். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் பீஸஸை ஒன்று ஒன்றா நல்லா நம்ம வந்து மசாலாவில் கோட் பண்ணியிருக்கிற இந்த சிக்கனை எடுத்து கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஆயிலில் போடுங்க. சிம்லேயே கொஞ்சம் வெந்தால் தான் நமக்கு உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வேகும். ஆனால் வெளியில் நம்ம கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவுலாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு டக்குன்னு கலர் ஆகிடும். அப்புறம் உள்ளே வந்து சிக்கன் நமக்கு சரியாக வெந்திருக்காது. இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே திருப்பி விட்டுடலாம். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த சிக்கனை நம்ம ஒன்றா வெளியே எடுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம க்ரீன் சில்லிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் சம்டைம்ஸ் வந்து அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நமக்கு வந்து ரெட் கலரில் பழுத்துரும் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாயை கூட நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைன்னா நம்மளோட க்ரீன் சில்லிக்கு பதிலாகவே நீங்கள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து காஞ்ச மிளகாயை மட்டும் வந்து மாற்றி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சிக்கன் வந்து நல்லா நமக்கு க்ரீன் கலரில் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா இது வந்து நீங்கள் ஒரு பீஸ் சர்வ் பண்ணாலே வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஸ்டார்டர்ஸ் ஒரு பார்ட்டி வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து சர்வ் பண்ணக்கூடிய நீங்கள் மேரினேட் மட்டும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னா எல்லா எண்ணெயுமே வந்து நம்மளோட டிஷ்ஷு அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த க்ரீன் சிக்கன் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. ஒரு சூப்பரான ஸ்டார்டரும் கூட. உங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுவோம். வீட்டில் மறக்காம அடுத்த சுவாரஸ்யமான செக்மெண்ட் பார்த்துட்டு